உதவி கோரி வீடியோ வெளியிட்ட விவசாயிக்கு வீடு தேடி சென்று டிராக்டர் வழங்கிய நடிகர் ராகவா லாரஸின் நெகிழ்ச்சிக்குரிய சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திரைத்துறையில் சிறந்த நடன கலைஞராகவும் ஹீரோவாகவும் வலம் வரும் ராகவா லாரன்ஸ் நிஜ வாழ்விலும் தனது கொடை உள்ளத்தால் ஹீரோவாகவே திகழ்கிறார். மாற்றுத்திறனாளிகளும் நடனத்தில் அசத்தலாம் என்பதை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தி கால்கள் இல்லை என்றாலும் நடனமாட முடியும் என்பதை ரசிகர்களுக்கு உணர்த்தி மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு புது அடையாளத்தை உண்டாக்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதோடு தனது உதவும் பண்பை நிறுத்திவிடவில்லை ராகவா லாரன்ஸ். வறுமையால் வாடும் பலருக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து வருகிறார். தாய் மீது அதீத பாசம் கொண்ட ராகவா லாரன்ஸ் அவர் பெயரிலேயே ஒரு அறக்கட்டளை நடத்தி வருகிறார். அதன் மூலம் ஏழை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பது, வறுமையில் வாடும் பிள்ளைகளை படிக்க வைப்பது போன்ற பணிகளை செய்து வருகிறார். சின்னத்திரை நடிகர் பாலா ஏழ்மையில் வாடுபவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து வருவதை அறிந்த லாரன்ஸ் அவருடன் சேர்ந்து பலருக்கு பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். அண்மையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் மாற்றம் என்ற அறக்கட்டளையை தொடங்கியுள்ளார். இதில் அவருடன் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, அறந்தாங்கி நிஷா உள்ளிட்ட பிரபலங்களும் கைகோர்த்துள்ள நிலையில் உதவி என கோருவோருக்கு ஓடோடி உதவி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஆக்கினாம்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி பரமசிவம் தனது கஷ்டத்தை கூறி சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். இதனை கண்ட ராகவா லாரன்ஸ் அந்த விவசாயி குறித்து விவரம் அறிந்து கொண்டு அவர் உழவு தொழிலுக்கு உதவும் வகையில் டிராக்டர் வழங்க முடிவு செய்துள்ளார். அதன்படி ஆக்கினாம்பட்டு கிராமத்திற்கு சென்ற லாரன்ஸுக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க, மலர் தூவி, நடனமாடி உற்சாக வரவேற்பளித்தனர் கிராம மக்கள். ராகவா லாரன்ஸ் டிராக்டர் சாவியை கொடுத்தபோது தன்னை அறியாமல் கண்கலங்கிய விவசாயியை கட்டி அணைத்து ஆற்றுப்படுத்தினார். மாற்று முன்னேற்றத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஐயா இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒத்தாசை செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை நான் என்ன பண்ணேன், வீடியோ மூலிமா செல்லு மூலிமா எடுத்து, ஐயா எங்களுக்கும் ஏதாச்சும் கூலி வேலை செஞ்சு வளர்க்குறோம், எனக்கும் எதனா ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே பார்த்துட்டு 2-3 நாள்லேயே என்னுடைய வீட்டை எல்லாம் இது பண்ணி என்னை விசாரிக்க சொல்லிவிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு விவசாய டிராக்டர் கொடுக்குறேன், அதை வச்சு நீ பயன்படுத்தி, நீ இல்லாமல் உன்னை சார்ந்தவங்க அத்தனை பேரும் இங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு அத்தனை பேருக்குமோ நீ காசு இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டி நீயும் சப்போர்ட்டாக இரு, நீ உன்னை சார்ந்தவங்களும் எல்லாருமே நல்லபடியாக வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். விவசாயி வசிக்கும் குடிசை வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்த ராகவா லாரன்ஸ் விவசாயியின் நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு டிராக்டர் வழங்கியதாகவும் தெரிவித்தார். வீடுக்குள்ள போனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு தான் போகிறோம் அளவுக்கு இருக்குது வீடு. ஸோ இவருக்கு நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவருடைய வீடியோ பார்த்தேன் நான். இவங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பசங்க, ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னு கேட்டார். அப்புறம் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே இவர் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ இவர்கிட்ட டிராக்டர் கொடுத்துருக்கேன். ஒரு டிராக்டர் எங்கள் குடும்பத்துக்கு இவர்கிட்ட நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் பயன்படுத்தின அந்த டைம் போக இந்த கிராமத்தில் யாரெல்லாம் டிராக்டர் கேட்குறாங்களோ ஃப்ரீயாக கொடுக்கணும். இதேபோல் 10 மாவட்டங்களில் 10 விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கி வரும் ராகவா லாரன்ஸுக்கு பயன்பெற்ற விவசாயிகள் பலர் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.